KY சூரியகுமார் யாதவ் இந்தியாவுடைய T20 இன்டர்நேஷனல் கேப்டன். இவர் நம்மளோட ரோஹித் சர்மா கேப்டன்சியை முடிச்சு ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹார்திக் பாண்டியாட்ட லைட்டா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் இருந்துமே சூரியகுமார் யாதவ் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆச்சு நம்மளுடைய BCCI. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய T20 இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வின் ரேஷியோ அப்படின்றது மாஸா இருக்குது. கௌதம் கம்பீரோடைய கோச் அந்த டைம் பீரியட்லயே வந்துட்டு இப்போத்துக்கு பாத்தீங்கன்னா மற்ற ஃபார்மட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பெஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்குதுன்றதையும் சொல்லலாம். ஆனா இதே நேரத்துல இப்போ நம்மளுடைய சூரியகுமார் யாதவுடைய தலைமையில் நடந்துட்டு இருக்கிற இந்த இந்திய அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அகேன்ஸ்டான T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்ல ரெண்டாவது மேட்ச் நம்ம தோத்து போனதுங்கிறது வருத்தம் கொடுத்திருந்தாலும் கூட இதை விட பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் தானே போட்டும் அப்படின்னு விட்டு இப்படி திரும்பும் போது தான் சூரியகுமார் யாதவ்ன்ற இண்டிவிஜுவல் பேட்டருடைய ஸ்டாட்ஸ்ங்கிறது வந்து அப்படி நம்மள ஒரு ஷாக்காக வைக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மை டியர் buddies guy from பாலா. சூரியகுமார் யாதவுடைய ஸ்டாட்ஸ்ல அப்படி என்னவா பிரச்சனை? நல்லா ஆடுறாருப்பா, ஃபிளம்பாயண்ட் பேட்டர், 360 டிகிரி ஷைன் பெயிண்ட் ஷைன் அப்படின்னு ஆடுவாரு அப்படின்னு சொன்னா ஆமா ஆடுவாரு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரை ஆட்ட வைக்கிறாங்க, ஆட்டம் காட்டுறாங்க அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்ன ஏது தெளிவா பார்த்துருவோம். சுப்மன் கில்லை பத்தி நம்ம எப்படி வந்து போன வீடியோல வந்து ஒரு ஸ்டாட்ஸா பேஸ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய ஸ்டாட்ஸையுமே பார்த்துருவோம். T20 இன்டர்நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 அதாவது அவருடைய இந்த கம்பேக் வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு என்ன கம்பேக் சொல்லலாம், ஒரு புவர் ஃபார்முக்கு கம்பேக்னு சொல்லலாமே. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்முல ஆடினதே கிடையாது. 2021, 22, 23 இந்த 3 வருடங்களும் பாத்தீங்கன்னா 34, 46, 48 ஆவரேஜ்ல ஆடின இவரு 24ல பாத்தீங்க அப்படின்னா 26 ஆவரேஜ்ல ஆடினார். அடுத்து இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் இப்போ 14க்கு டிராப் ஆயிருக்குது. 2025 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் 19 மேட்ச்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட போடல. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் டிராப் ஆயிருக்குது, வெறும் 126.41. இவர் நம்ம T20 இன்டர்நேஷனல் டீமுடைய கேப்டன். கேப்டனோட ஃபார்ம் 126 ஸ்ட்ரைக் ரேட்ல T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா 126 ஸ்ட்ரைக் ரேட். நோட் பண்ணிங்க, என்ன ஒரு கவலை இருக்கும் அப்படின்றதா இப்ப இங்க பெரிய ஒரு விஷயமா ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே டாப் ஆர்டர்ல சுப்மன் கில்லுடைய ஃபார்ம் டிக்ளைன். சுப்மன் கில்ல தாண்டி இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவம் தூபேங்கிறவர் வந்து அவர் உண்மையாவே ஃபைனல் ஓவர்ஸ் அடிக்கக்கூடிய ஹிட்டர் தானா அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு அவரோட ஃபார்ம் இருக்குது. அப்படி இப்படி தட்டி மாதிரி அவர் எங்கேயாவது போய் அவருக்கு பதில் ரிங்கு சிங்க கொண்டு வரலாம்ப்பா இதுப்பா அதுப்பான்னு யோசிச்சா இந்த பக்கம் நடுவுல கேப்டன். இதுக்கப்புறம் கேப்டன்சியே யாராவது மாத்தி கொடுக்க முடியுமா? இல்ல. 2026 T20 வேர்ல்டு கப் பொறுத்தவரைக்கும் இவர் தான் கேப்டன். ஆனா ஃபார்மை எப்படி இவர் அட்ரஸ் பண்ண போறாரு? எல்லா பிட்ச்லயும் இன்ஸ்டிங்டிவா டபக்கு டபக்கு டபக்குன்னு இந்த ஃபிளிக் அடிக்கிறதுங்கிறதுலயே பாதி தடவை அவுட் ஆறாரு. பால் இன்கமிங் டெலிவரியே லெக்ல ஃபிளிக் அடிக்க பாக்குறாப்புல ஒன்னு எல்பிடி ஆயிடுறாரு, இல்ல போல்ட் ஆயிடுறாரு, இல்லைன்னா வந்துட்டு டாப் எட்ஜ் அப்படி கொடுத்து இங்கே கேட்ச் ஆயிடுது, இல்ல அப்படின்னா வந்துட்டு டாப் எட்ஜ்ல மேல போயிட்டு கேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு அவாய்ட் பண்ண போறாரு? இந்த இன்ஸ்டிங்டிவ் ஷாட்ஸை தாண்டி சம்டைம்ஸ் அவர் கொஞ்சம் பொறுமையா ஆடலாம் பார்த்தா அந்த மெத்தட் ஒரு செட் ஆக மாட்டேங்குது, அதுல இன்னும் மோசமா ஆடிடுது. அப்ப என்ன பண்ண போறாரு சூரியகுமார்? அதாவது இந்த ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்ங்கிறதெல்லாம் தாண்டி எப்படி வந்து தன்னுடைய இந்த ஆவரேஜ் அண்ட் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் அது ஏத்த போறாருங்கிறது தான் மேஜர் கன்சர்னா இப்ப இருக்குது. 19 மேட்ச்ல 17 இன்னிங்ஸ் ஆடி அதுல வெறும் 201 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு இவர் 2025 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனா இதை விட இன்னும் மோசமாகுது அவருடைய அந்த 2024 இருந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது இன்னும் படுமோசமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது ஸ்கிரீன்ல காட்டுறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 13.33 ஆவரேஜ் 20 மேட்சஸ் சேர்த்துன்னு சொல்லி இன்னும் ஒரு மேட்ச் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறார் சூரியகுமார் யாதவ்? இது ஒரு கேள்வி. கேப்டன்சியில பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு முன்னாடி சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அற்புதமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, வெறித்தனமா பண்ணிட்டு இருந்தாரு, வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னது, ரியான் பராக்கு ஓவர் கொடுப்பாரு, அபிஷேக் சர்மாக்கு ஓவர் கொடுப்பாரு, ரிங்கு சிங்குக்கு ஓவர் கொடுப்பாரு, திலக் வர்மாவுக்கு ஓவர் கொடுப்பாரு, என்னென்னமோலாம் பண்ணி இந்த பார்ட் டைம் போனஸ் வச்சுலாம் வந்து தோக்குற மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிட்டு இருந்த இவரு இப்போ பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்ல பெரிய காம்பினேஷன் இஷ்யூஸ் நடக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே 2வது T20 இன்டர்நேஷனல் மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால நம்பர் 8ல 11 பால் பாக்கி இருக்கும்போது அனுப்புறாரு. உங்களுடைய மேஜர் ஹிட்டர் இவர் தான். இவருக்கு முன்னாடி ஜிதேஷ் சர்மா வந்துட்டார், ஜிதேஷ் சர்மாக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் வந்துட்டாரு. இது என்ன கணக்குன்றது தெரியல. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் இஷ்யூஸ் வந்துட்டு கோச்சும் இவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணுமா, இதுல எங்க இஷ்யூஸ் இருக்குன்ற இந்த கேப்டன்சி ஹோல்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். டாப் 4 ஓவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்துட்டு ஃபாஸ்ட் பால்ஸ் வச்சே போயிடலாம். அர்ஷ்தீப் பூமர்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரை வச்சே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள போட்டு உரிச்சு அவங்களுடைய 8 ஓவர்ல மட்டுமே 99 ரன் கிடைச்சது இந்த மேட்ச்ல. ஸோ அப்ப இவங்களுடைய ஓவர்ஸை வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாம ஸ்டார்டிங்ல டக்குனு ஒரு ஸ்பின்னை கொண்டு வந்துருக்கலாம். 2 ஓவர் அடிக்கிறாங்க தெரிஞ்சோடனே
அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவருடைய கேப்டன்சியில் சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்போ இந்த அர்ஜென்சி அப்படின்றது தான் இப்போ நீட் ஆஃப் த ஆர். அதாவது வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் முன்னாடி உங்களுக்கு ஒரு 8-10 மேட்ச் தான் இருக்குதுன்ற நிலைமையில இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். இப்போ நான் இதில் ஒன்று சொல்கிறேன். கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுனாலையும் மேட்ச் ஜெயிச்சிங்களேப்பா, ஏசியா கப் ஜெயிச்சதுக்கு காரணம் யாருப்பான்னு கேட்டால் எல்லாம் எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு மத்தியில் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்ம அந்த மத்திய அரசுடைய மிகப்பெரிய இந்தியாவின் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து சமர்ப்பிக்கிறீங்க, அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ டீமில் ஸ்லாட் அப்படி இருந்துட்டு இருக்கும்னு நினைக்க முடியுமா? நீங்கள் இருக்க முடியாது. அது ஒரு பக்கம். மேட்சை நம்ம பார்த்து தானே ஆகணும். ஸோ சூரியகுமார் யாதவ் அதில் இருக்கிற கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு இதில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போயிட்டு அவங்க கூட கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேப்டனாக ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பேப்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி டீம் ஷீட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காமல் இருக்கிறது. கப்பு வாங்க போகும்போது தரையில் உட்காந்துட்டு புல்லில் உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படியே வேணாமா அந்த அவங்கள அசிங்கப்படுத்துறோம்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லேயே இல்லாத விஷயமா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இவரோட கேப்டன்சி சில விஷயங்கள் நடந்துன்னு சொல்லி நம்ம சேனலில் நம்ம அதை அட்ரஸ் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் அதை சொல்லுவாங்கன்னு தெரில. சொன்ன கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே வந்து தேசபக்தி இல்லாத ஒருத்தன் சொல்லி நம்மளை திட்டிடுவாங்கன்னு நினச்சிட்டு யாரும் சொல்லாமல் இருக்கலாம். தேசபக்திங்கிறது வேற. ஸ்போர்ட்டை ஆட போகிறோம், அந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட் நடக்குது, அங்கே ஒருத்தவங்க வராங்க, அதை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆப்போசிட்டில் ஆடுறவன் நமீபியாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு பெரிய மாகாணத்தில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் டீமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நமக்கு ஒரு ஆப்போனன்ட் கையை கொடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதில் நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ணி சபாஷ் சரியான ஆள்றாங்க அப்படின்ற பேர் அங்கே வாங்குறதுல என்ன கிடைச்சிட போகுது? நமக்கு மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றத வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கிற இன்னொரு ரிக்வெஸ்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ சூரியகுமார் யாதவ் இந்த ஃபார்ம் அண்ட் இந்த கேப்டன்சியில் சின்ன தருமாற்றம் இதெல்லாமே வந்து ரொம்ப டெம்பரரி தான். கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஒருத்தர் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது பாராட்டுவீங்கடா, அப்படி ஆயிடுச்சுன்னா உடனே ஒரே மேட்ச்சில் கிளம்பி வந்துருவீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லையா, மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷத்துல 19 மேட்ச் 17 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. டோட்டலா லாஸ்ட் 20 இன்னிங்ஸ் சேர்த்து அவருடைய ஆவரேஜ் அண்டர் 14 இருக்குது. ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட போட முடியாத நிலைமையில அவருடைய இது இருக்குதுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டணும். பிகாஸ் ஹி இஸ் இன்டர்நேஷனல் கேப்டன் ஃபார் இந்தியா இன் T20 ஃபார்மேட். வேற ஒருத்தர் அந்த கூட மாத்துப்பா வேற யாராவது ஒருத்தவங்க போட்டு நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சுப்மன் கில்லோடைய வீடியோவை பத்தி நம்ம தனியா பேசணும். அதுக்கு காரணம் கௌதம் கம்பீர்னு ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி உள்ள கூட்டு வந்தாருப்பா, அதுப்பா இதுப்பா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால அதை பத்தி பேசணும். பட் சுப்மன் கில்ல விடுங்க, சூரியகுமார் யாதவ் இஸ் த T20 இன்டர்நேஷனல் கேப்டன். அப்போ அது மேஜர் கன்சர்ன். இதுக்கு முன்னாடி இருந்த T20 இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, MS தோனிலாம் அவங்களுடைய பர்சனல் ஃபார்ம்ல பெஸ்ட்ல தான் இருந்துட்டு இருந்தாங்களா அப்படின்னா ஒரு லீன் பேட்ச் இருக்கும். அது 19-20 மேட்சுக்கு இருக்குது அப்படின்றது வந்து இட்ஸ் மேஜர் கொஸ்டின். அதுவும் வந்து நீங்க என்ன மாதிரி விக்கெட்ஸ்ல யாருக்கு அகேன்ஸ்டா அவுட் ஆறீங்க, நீங்க உங்களுடைய இன்ஸ்டிங்டிவ் பேட்டிங் மெத்தடை மாற்ற மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்துட்டு ஒரு 2 பவுலர் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், அந்த போல ஜிஜக்னு அடிப்பேன், அப்படி பஜக்னு அடிப்பேன் அப்படின்னா ஐயா அது நீங்க அடிப்பீங்க, சூப்பரா வரும். எல்லா நாளும் எல்லா நேரத்துலையும் அதே ஷாட்டை நான் அடிச்சு தான் மேட்ச் ஜெயிப்பேன் கிடையாது. ஒரு 2 பால் ரொட்டேட்டும் பண்ணலாம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ரிக்வெஸ்ட் தான் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும். பெட்டர் பேட்டர் தான் எனிபடி எல்ஸ் இது கரண்ட்லி ஃபார் T20 ஃபார்மட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த டாப் பேட்டர்ஸாக இருக்கிறாரு. அவருக்கு சொல்லி நம்ம தெரிய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. தாராளமாக அவரே வந்து இந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. பட் இட் இஸ் ஜஸ்ட் அட்ரஸிங்கே தவிர இட் இஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக் கம்ப்ளைனிங் அப்படின்றது சொல்லிட்டு நன்றி வணக்கத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ அவங்களுக்கு பார்க்குற அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.